ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியின் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை கோவையில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. இன்றைய இணைய இணைப்பில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் எஸ் வெங்கோ ஜெயபிரசாத் அவர்கள். ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ரத்னவாணி. அனைவரோடும் கலந்து கொள்வதற்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றிகள் பல. நன்றிங்க சார். நமது சிறப்பு விருந்தினரை நேர்காணல் செய்யும் ஆன்றோர்களாக கோவை கேர் S3 சீனியர் சிட்டிசன் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியை சார்ந்த ரேவதி பாஸ்கர் அம்மா அவர்களும் மற்றும் சின்மயம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியை சார்ந்த கேப்டன் ராஜ்குமார் ஐயா அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். தற்பொழுது அறிவியல் நேர்காணல் தொடங்கவிருக்கிறது. வணக்கம் டாக்டர் பிரசாத் சார். நான் ரேவதி பாஸ்கர். வணக்கம்மா. வணக்கம் டாக்டர் பிரசாத். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை இன்னைக்கு மீட் பண்றதுக்கு. நானும் ஒரு சீனியர் சிட்டிசன் அண்ட் ஐம் ஆல்சோ டயபெட்டிஸ் பேஷண்ட். அதனால உங்களோட பேசுறதுக்கு இன்னும் ஜாஸ்தி ஆவல் இருக்கு. நிறைய விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சுட்டு நல்ல டிப்ஸ் கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும். இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நீங்க உங்களுடைய சின்ன இளம் பிராயத்தோட எல்லாம் அதெல்லாம் நீங்க உங்களோட ஸ்டடீஸ் அதை பத்தி எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். Could you please enlighten us? பெருசா சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். நான் ஆக்சுவலா எல்லாமே கோயம்புத்தூர் தாங்க. அப்படியா? ஸ்கூலிங், காலேஜஸ் எல்லாமே கோயம்புத்தூர் தான். நீங்க கேட்ட மாதிரி இந்த டயபெட்டிஸ்ல ஏன் இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா அதுவும் கோயம்புத்தூர்ல இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வச்சுக்கோங்களேன். கோயம்புத்தூர்ல ஜாஸ்தி இருக்கா நம்பர்? இல்லைங்க. The story was like this. Like I was doing my DCH here, Coimbatore, but somehow I did not like it. Then
wanted to get into a different specialty. So MD general medicine I was little more interested. So MD general medicine எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இயர் போகும்போது கோயம்புத்தூர்ல அந்த வருஷம் ஏதோ ரெகக்னிஷன் இஷ்யூஸ்ல MD ஜெனரல் மெடிசன் ஸ்கிராப் ஆயிருந்தது. சோ வெளியூர்ல போய் MD ஜெனரல் மெடிசன் எடுத்துட்டு அப்புறம் இன்னொரு 3 வருஷம் ஐ ஹேவ் டு டூ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. அந்த சமயத்துல கோயம்புத்தூர்ல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இல்ல. வெளியூர்ல போய் பண்றதுக்கு பதிலா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஏதாவது முதல்ல வெளியே பண்ணிட்டு அப்புறம் வந்து இங்க எப்படி கண்டினியூ பண்ணிடலாமே அப்படிங்கறதுக்காக தான் பாத்துட்டு இருக்கும் பொழுது டயபெட்டிஸ் கோர்ஸ் வந்து கொஞ்சம் அப்பீலிங்கா இருந்தது. லைக் தேர் ஆர் ஒன்லி 3 seats for diabetes in whole of India in MMC. The 2 So nowhere in India we do have a recognized seat. You may have lots of diabetologists practicing, but then they are all trained diabetologists. Recognized அப்படின்னு பார்த்தேன்னா MMC ல 3 seat தான் இருந்தது. Luckily I got one. So you are one of the privileged few. Of course yes. அந்த சமயத்துல எனக்கு அங்க வாய்ப்பு கிடைச்சது. ஸோ மெட்ராஸ் போயிட்டு 2 வருஷம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஊருக்கே வந்து இங்க ஐ கண்டினியூட் மை MD அண்ட் எவ்ரிதிங் ஃபெல் இன் பிளேஸ். லைக் நான் அப்பவே கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தேன். ஸோ ஐ காட் இன் டு கவர்மெண்ட் சர்வீஸ் அகெயின் இன் கோயம்புத்தூர் ஆஃப்டர் ஃபினிஷிங் மை MD. அப்புறம் அப்படியே எங்க டிபார்ட்மெண்ட் ஒன்னு சின்னதா இருந்தது, டயபெட்டாலஜி டிபார்ட்மெண்ட். சோ அதுக்கு நான் ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜனா சேர்ந்தேன். ஐ காட் ப்ரொமோட்டட் டு தி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் எங்க கோயம்புத்தூர் GHல. சோ அப்படியே ஓடிட்டு இருக்குதுங்க. சோ இட் இஸ் கோயம்புத்தூர்ல இருக்கணும், இந்த ஊர் ரொம்ப போச்சு, அதனால இங்கேயே ஐ எம் கண்டினியூயிங் மை லைஃப். ஆல்சோ லைக் நீங்களும் கோயம்புத்தூருங்களா? இல்ல சார், நாங்கெல்லாம் வேலை நிமித்தம் பேங்க்ல இருந்ததுனால டிரான்ஸ்பரபிள் ஜாப். இப்ப 11 வருஷமா நாங்க ரிட்டையர் ஆயிட்டு இங்க செட்டில் பண்ணிட்டு கோயம்புத்தூர்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி லாஸ்ட் இயர் ஐ லாஸ்ட் மை ஹஸ்பண்ட் டு கோவிட் பிகாஸ் ஹி வாஸ் ஆல்சோ சிவியர் diabetic for 40+ years and angioplasty பண்ண immediately afterwards he contracted it and he passed away. So now இப்போ நானும் என்னோட சிஸ்டர்லாம் இருக்கோம் இங்க. அச்சா, கமிங் டு தி பாயிண்ட், டயபெட்டிஸ் ரெண்டு டயபெட்டிஸ் இருக்கும், 1 and 2 சொல்ற. 1 வந்து ஜுவனைல் டயபெட்டிஸ் முதல்ல சொல்லிட்டு இருந்தா நினைக்கிறேன். அண்ட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் போத்? ரெண்டுத்தையும் இன்சுலின் சுரக்கிறதுக்கு குறைச்சலா தான் இருக்கு, அப்படி நீங்க அதை கிளாரிஃபை பண்ண முடியுமா? நம்ம உடம்புல இன்சுலின் கணையங்கிற ஒரு உறுப்புல இருந்து சுரக்கும். இந்த கணையம் வந்து சுத்தமா வேலை செய்யல, இன்சுலினே சுரக்க வைக்கவே முடியாது. அப்படிங்கும் பட்சத்துல அதை டைப் 1 டயபெட்டிஸ் சொல்லுவோம். இவங்களுக்கு நம்ம வெளியிருந்து தான் இன்சுலின் கொடுத்தாகணும். இல்லாத பட்சத்துல அவங்க உயிரிழக்க நேரிடும். as simple as that. இது வந்து டைப் 1. பொதுவா டைப் 1 இள வயது பிராயத்துல வரும், குழந்தைகள் ஒரு அடோலசன்ட் ஏஜ்ல தான் வந்து வரும். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது, வயதானவர்களுக்கும் டைப் 1 வருதுன்னு ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஸோ இட் கிளியர்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி கிளினிஷியன்ஸ் டு ஐடென்டிஃபை தட் அண்ட் தென் ட்ரீட். ரைட். டைப் 2 அப்படின்னா என்னன்னா, இன்சுலின் நம்ம உடம்புல சுரக்குது, ஆனா சுரக்கிற இன்சுலின் நல்லபடியா வேலை செய்ய விடுறது இல்லை உடம்பு, அது வந்து எதிர்க்குது. திஸ் இஸ் கால்ட் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உடம்புல இருக்கிறதுனால நம்ம இன்சுலின் சுரக்கிறது சரியா வேலை செய்ய விட மாட்டேங்குது. அது என்னாகும், நம்ம கணையம் இன்சுலின் சுரக்கிறது தான் கம்மியா இருக்குதுன்னு நினைச்சிட்டு மேலும் மேலும் சுரக்குது. பட் அது ஸ்டில் இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் ஒன்லி லைக் நாட் வெரி குட் குவாலிட்டி இன்சுலின். ஸோ இட் கீப்ஸ் ஆன் செக்ரேட்டிங். உடம்பு வந்து அதை அப்போஸ் பண்ணிட்டே இருக்கும். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் கணையம் அதனுடைய மேக்சிமம் செக்ரேட்டரி லிமிட்டை ரீச் ஆயிட்டு இட் வில் பிரேக் டவுன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா சுகர் கட்டுக்கடங்காம போயிடும். இது டைப் 2. ஸோ இது ரெண்டுக்கும் பேசிக்கா வித்தியாசப்படுத்தி தான் வைத்தியம் பார்ப்போம். ஏன்னா டைப் 1 கண்டுபிடிச்சாக்க நம்ம வேற வழியே இல்லை, இன்சுலின் கொடுத்தே தான் ஆகணும். டைப் 2 அப்படின்னாக்க நம்ம ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்றதுக்கு சில மாத்திரைகள் கொடுத்துட்டு அது வேலை செய்யல, அது பத்தல அப்படின்னாக்க இன்சுலின் இன்னும் கொஞ்சம் சுரக்க வைக்கிறதுக்கு சில மருந்து மாத்திரைகள் கொடுப்போம். அதுவும் வேலை செய்யல அப்படின்னா வெளியிருந்து இன்சுலின் கொடுப்போம். இது வந்து பொதுவான கருத்து. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னும் பல வகையான சர்க்கரை இருக்கு, நிறைய இருக்கு. தட் கோஸ் ஜெனரலி அன்நோட்டிஸ்ட்.
சோ அதையெல்லாம் வந்து ப்ராப்பரா எவாலுவேட் பண்ணி கிளீனா வைத்தியம் பார்த்தா டயபெட்டிஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. நீங்க சொல்றது கேட்டா ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஏன்னா இன்சுலின் ஒரு தடவை ஆரம்பிச்சாச்சுன்னா லைஃப் டைம் இன்சுலின் எடுத்துக்கணும், இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும், அப்படிதான் எங்களுக்கு எல்லாம் ஒரு கான்செப்ட் இருக்கு மனசுல. அது ஒரு 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 பெரிய மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். அது வந்து எப்படி மக்களிடையே அப்படி பரவி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த டைப் 1 குழந்தைகள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்சுலின் போட்டுட்டே இருப்பாங்க. அது வந்து அவங்க இன்சுலின் போடலைன்னா பிரச்சனைகள் வரும். சோ அதனால அவங்க இன்சுலின் போடுறாங்க. அதை பார்த்துட்டு இன்சுலின் போட ஆரம்பிச்சாச்சுன்னா இன்சுலின் போட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில பரவிடுச்சு. சோ அது வந்து மிகவும் தவறான நம்பிக்கை. இது முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களுடைய ஊடகங்கள் மூலியமா டிசமினேட் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுல வந்து ஒரு இப்ப நாங்களெல்லாம் நிறைய பேர் இன்சுலின் டிபெண்டா இருக்கும், இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம். பட் சில சமயம் அந்த ஃபுட் இன்டேக் அண்ட் இந்த டோஸ் கொஞ்சம் மேட்ச் ஆகலைன்னாக்கா, பர்டிகுலர்லி ராத்திரியில ரொம்ப லோ சுகர் ஆயிடுறது, அது வந்து ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் ஆயிடுது. அதுக்கு என்ன பண்ணணும்? அலர்ட்னஸ் தவிர்த்து இது வந்து ஒரே வழி ஃப்ரீக்வெண்டா மானிட்டர் பண்றதுதான், வேற ஆப்ஷன்ஸே கிடையாது. அது போக நீங்க ப்ராப்பரா டாக்டர் கிட்ட பார்த்து உங்களுடைய இன்சுலின் அளவை கரெக்டா டைட்ரேட் பண்ணக்கூடிய ஒருத்தர்கிட்ட நீங்க வைத்தியம் பார்த்துக்கணும். பொதுவா போறோம், என்னைக்காவது ஒரு நாள் தான் நம்ம போக முடியும். ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா போறீங்களா? இல்ல, நான் குளுக்கோமீட்டர் செக் பண்ணிக்கிறோம். பட் நம்ம பொதுவா ஒரு டாக்டர் பாக்கறக்கோ இல்ல மருத்துவ சேவை ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்காதான் ஐ சி இன் ஜெனரல் பாப்புலேஷன். போயிட்டு நம்ம ஒரு தடவை நம்ம இந்த ஒரு இன்சுலின் ஒரு மாத்திரை அளவு வாங்கிட்டு வந்துருவோம். பட் வாட் ஹேப்பன்ஸ் எக்ஸாக்ட்லி இன் டயபெட்டிஸ் இஸ் உங்களுடைய சென்சார் மெக்கானிசமும் போயிடும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கிற சுகர்னுடைய அளவை ரத்தத்துல கனெக்ட் பண்ணி எவ்வளவு இன்சுலின் வேணும்னு வெளியே எடுத்து கொடுக்கும். சோ இது சென்சார். கம்மியா இருந்ததுன்னா ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவு கம்மியாகும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நாட் நெசசரிலி இன் டயபெட்டிக்ஸ், மற்றவங்களுக்கும் எக்ஸசைஸ் பண்றாங்க, ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, அந்த சமயங்கள்ல ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையை உடம்பு சக்திக்காக உறிஞ்சி எடுத்துரும். அந்த சமயத்துல ஈரலும் நம்ம கிட்னியும் உற்பத்தி பண்ணி தரும் சுகரை. சோ இந்த சென்சார் மெக்கானிசமும் போயிடும். சோ டயபெட்டிஸ்ல என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ரத்தத்துல சுகர்னுடைய அளவு குறையும் பொழுது ஈரலும் கிட்னியும் தன்னுடைய நேர்த்தியான அளவுக்கு சுகரை உற்பத்தி பண்ணி தர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும். சோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு பக்கம் மருந்து சுகரை குறைச்சிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் உற்பத்தியும் பண்ணி கொடுக்காது. சோ ஆட்டோமேட்டிக்கா லோ சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல மானிட்டரிங் அண்ட் கெட்டிங் ப்ராப்பர் அட்வைஸ் ரிகார்டிங் ஹவு டு மேனேஜ் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தி ஒன்லி ஆப்ஷன். Keep monitoring. Continue monitoring. Never stop monitoring. Sir, இன்னொரு சில்லி क्वेश्चन இருக்கலாம். Nothing is silly, ma. இல்ல, அந்த யூரின்ல ஆல்சோ இப்போ 3+ அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சுகர் நீங்க யூரின்ல இனிமேல் மானிட்டர் பண்ண வேண்டாம். ஓகே. கான்செப்ட் இஸ் ஓல்டு. நம்ம அந்த காலத்துல இந்த குளுக்கோமீட்டர்ஸ்னுடைய அவைலபிலிட்டி இல்லாத சமயத்துல நம்ம வீட்லயே யூரின்ல வச்சு செக் பண்ணிட்டு இருந்தோம். பிகாஸ் தட் இஸ் வெரி சிம்பிள் ப்ரொசீஜர். பட் இப்ப என்னன்னா, சுகர் வந்து ஒரு வருஷத்திலேயே யூரின்ல அந்த குவான்டிபிகேஷன் போயிடும். யூரின்ல இருக்கக்கூடிய சுகர் அளவை வச்சு நீங்க மருந்து மாத்திரைகளுடைய அளவை மாத்த முடியாது, கணக்கு பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. So you cannot quantify it. அளவிட முடியாது. You just know whether your sugar is high or low. Okay. அதனால அதைய வச்சு நீங்க எந்த வகையான மாறுதல்களும் பண்ண முடியாது. The only way is glucometers. ஓகே சார், இன்னொன்னு நீங்க ஸ்ட்ரெஸ் பத்தி சொன்னீங்களா? இப்போ நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, என்னோட சாப்பாடு டயட் எல்லாம் கண்ட்ரோல்டா இருக்கு, வாக்கிங் எல்லாம் பண்றேன், இருந்தாலும் சுகர் ஜாஸ்தி இருக்குன்னா இஸ் இட் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டயபெட்டிஸ் அப்படிதான் இருக்குமா, இல்ல அதுவும் ஒரு ஜஸ்ட் பிலீஃப் தானா? சரி, நான் ஒரு கேள்வி திருப்பி கேக்குறேங்கம்மா. சுகர் ரத்தத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுல இருக்கு இல்லையா? இந்த அளவு தான் இருக்கும். இல்ல அது கூடுறக்கோ குறையறக்கோ உடல் ரீதியா என்னென்ன பிரச்சனைகள், லைக் என்னென்ன சிச்சுவேஷன்ஸ் சுகர்னுடைய அளவை மாத்தலான்னு நீங்க நினைக்கிறீங்க? சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம உணவு பழக்கம்
அதிகமா இருந்தா சுகர் கூடலாம், குறைவா இருந்தா சுகர் குறையலாம். ஓகே. எக்ஸர்சைஸ் What I'm saying is, no, I'm just giving you. okay. எக்ஸர்சைஸ் அதிகமா இருந்ததுன்னா ரத்தத்துல சுகர் குறையும். Oh, எக்ஸர்சைஸ் பண்ணலைன்னா ரத்தத்துல இருக்கிற சுகர் அப்படியே தங்கிக்கும். இது தவிர வேற என்ன சுகர்னுடைய அளவை நிர்ணயிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தெரியாது சார். See, this is the point. You have been diabetic for more than 40 years. Not myself, my husband. Okay, sorry. Like whoever it is, I think I am far junior in diabetes than you all. Our failure on our part to convey you what all you need to know and go accordingly. So without knowing this, you cannot be treated. You know, among all the things in treating diabetes, what you think is the treatment? Just give an idea. No, whatever we eat, we should burn out those things. That It is the right knowledge. Okay. It is the right knowledge. If you have the right knowledge, you will start teaching me from the next visit onwards. So it is our duty to tell you what is to be done, what is happening, why it has happened, and where have you failed. So there are so many reasons. Say like, நான் இப்ப GHல ஹெட்டா இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் நீங்க எவ்வளவு பேர் பார்க்கலாம் நீங்க அசியூம் பண்ணி சொல்லுங்களா? At least 20 people, 30 people or what? 500 patients. 500. Oh my God. So I have a team of around 5. So அப்படியே பார்த்தாலும் தலைக்கு அதுல வந்து 3 பேர் ஹவுஸ் சர்ஜன்ஸ் இருப்பாங்க. So அப்படி பார்த்து தலைக்கு 100 பேர். So where do we have the time? Yes, to properly educate the patient. So we are failing here grossly. So I at least take this opportunity to tell you now. As you said rightly, stress also plays a part. So நீங்க வந்து எங்கிட்ட வரீங்க, மாசத்துல ஒரு தடவை வரீங்க, காலையில சுகர் செக் பண்றீங்க, சாப்பிடுறீங்க, ரெண்டாவது சுகர் செக் பண்றீங்க, என்கிட்ட வந்து காமிக்கிறீங்க. நல்லா இருந்ததுன்னா வெரி குட், கோ ஹெட்ன்ற. அதிகமா இருந்ததுன்னா கொஞ்சம் மருந்து மாத்திரைகளை மாத்தணும்னு சொல்லி அனுப்பிச்சுடுறேன். வந்து அன்னைக்கு காலையில இருக்கக்கூடிய சுகர்னுடைய அளவை மட்டும்தான் வெளிக்காட்டுமே ஒழிய, முந்தின நாள், அதுக்கு அடுத்த நாள், அந்த வாரம் பூரா இருந்த சுகர் எந்தெந்த சமயத்துல எப்படி எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. சோ உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் என்னால உங்களுக்கு கரெக்டான மருந்து மாத்திரைகள் கொடுக்க முடியும். So you make a chart of it. How you eat, how you like do your physical exercise. Apart from how was your sleep pattern. So நான் சொல்றேன், சுகரை நிர்ணயிக்கிறது உணவு மட்டுமல்ல, உடற்பயிற்சி மட்டுமல்ல, உங்க உடம்புல எவ்வளவு இன்சுலின் சுரக்கணும் அப்படிங்கிற தன்மையும் தெரியணும். Like what is the capacity of your body to secrete insulin, how much it works அப்படிங்கிறது தெரியணும். மன உளைச்சல், மன நிம்மதி, தூக்கமின்மை, வியாதிகள், அந்த வியாதிக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள், இது அனைத்துமே சுகர்னுடைய அளவை மாத்தலாம். So அப்படி இருக்கும்போது சுகர் ஒரு நிலையா இருக்கும்னு சொல்லவே முடியாது. So that is why we give a range. 80 இருந்து 130. So give a broad range. 50 milligrams per deciliter கீழேயும் போகலாம், மேலேயும் வரலாம். So அந்த ரேஞ்சுக்குள்ள வைக்கிறதுக்கு நம்ம தான் மெனக்கெட்டாகணும். So we have to monitor. முதல்ல எல்லாம் வேற வழியே இல்லை. நீங்க கிளினிக் வந்துதான் சுகர் செக் பண்ணணும், ஒரு லேபுக்கு போய் தான் பார்க்கணும். இன்னைக்கு வீடுக்கு குளுக்கோமீட்டர் கொடுத்தாச்சு, விலையும் கம்மி, 500 ரூபாய்க்கு கீழே வந்துருச்சு. ஒரு செக் பண்றதுக்கு 10 ரூபா கூட ஆகுறது இல்ல. பாக்குறது ரொம்ப சிம்பிள், பட் நம்ம அதை பண்ண மாட்டோம். ஏன் சொல்லலாம்? பார்த்தா பயமாயிடுமா? எக்ஸாக்ட்லி, அது ஒரு ரீசன். ரெண்டாவது, நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை. 300-400 இருந்தா கூட நல்லா தான் இருக்குது. இதே நெஞ்சு வலி வந்தா கம்மன் இருக்குமா? உடனே ஓட மாட்டோம். So that is the big problem or the like drawback with management of sugar. Unless we have motivation or unless we create the motivation in you to monitor properly, there can never be a good control. Which is worse, hyper or hypo? Both are equally worse. நிறைய காசு இருந்தாலும் பிரச்சனை, காசே இல்லைனாலும் பிரச்சனை. நிறைய காசு இருந்ததுன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு பிரச்சனை வரும், அது நம்ம தருதலையா போயிரும்.
ரொம்ப கம்மியா காசு இருந்ததுன்னா உடனே பிரச்சனை வந்துடும் இல்லைங்களா? மாதிரிதான் சுகர். 4 பட சுகர் ஜாஸ்தியா வச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு உறுப்பா அரிச்சு திங்கும். நமக்கு எதுவும் தெரியாது, நமக்கு நல்லா தான் இருக்குது, நம்ம சுத்திட்டு இருப்போம். அது மட்டும் இல்ல, வாட்ஸ்அப்ல சோசியல் மீடியால எல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, இவங்க எல்லாம் தப்பு ரைட்டுன்னு நிறையா பேசிட்டே இருப்போம். திஸ் இஸ் a good topic to argue and initiate a conversation. Generally in adults, elderlies I've seen that. So பேசிட்டு இருப்போம். Then it will keep on eating one by one, and then it will damage the organs to the level that you will get symptoms pertaining to that organ. And then only you will go to the concerned doctor. Like கால் வீங்குதா கிட்னி டாக்டர் போவோம், நெஞ்சு வலிக்குதா ஹார்ட் டாக்டர் போவோம். ஆனா அன்னைக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருவாங்க, நீங்க சுகரை பாத்துக்கல, இதனால இந்த உறுப்பு பாதிச்சிருச்சு, இதுக்கு இனிமேல் வைத்தியம் கிடையாது, இருக்கிறது மோசமாகாம பாத்துக்கலாம், அதுக்கு என்ன வைத்தியம் பார்த்தா சுகரை கட்டுப்பாடுல வைங்க. நம்ம முதல்ல பண்ணியிருந்தோம்னா இந்த பிரச்சனை வருமா? ஆனா பண்ண மாட்டோம். நீங்க இல்லைங்க, எனக்கே சக்கரை வந்தாலும் நானும் அப்படித்தான். There are so many situations that decides. The silent killer தானே இப்ப கரெக்டான பேர் கொடுத்திருக்காங்க. It's not the killer ma. The technology today is yes, it damages silently. Yeah. The technology today is such that we will save you from death, but we cannot save you from maiming you. Like we cannot save the disease from maiming you. அதாவது சாவுல இருந்து தடுக்கலாம், பட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்க முடியாது. இருக்காது. That is worse than death. Yes, you are absolutely right. Whenever I see, I've been to few homes, like I've been doing that for quite some time. This is what feedback I get always. அதாவது எனக்கு இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணுங்க, கிடந்து கடையில மட்டும் இருந்துடக்கூடாது. Absolutely right. We should be vertical all the time. Horizontal இருக்கிற போது பகவான் நம்மள கூட்டிட்டு போயிட்டு பெட்டர். ஆமா, you're right to say. பட் எனக்கு டெக்னாலஜி எப்படி இருக்குன்னாக்க உங்களுடைய எப்படியாவது உங்க லைஃபை காப்பாத்தி கொடுத்துரும். பட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் கேர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். உங்க பார்ட்டும் சரி, உங்க கேர் டேக்கர் பார்ட்லயும் சரி, மானிட்டரிங் சரி, இட்ஸ் a huge burden. Correct. That should never happen, and that is that should come. The இது வந்து you must realize motivize. Particularly the கால் எல்லாம் numb ஆயிடுறது, all those things are all indications that we have to really control the sugar. But no, you must not wait till that indication comes. That's what I am again and again stressing. You must never wait for a symptom of diabetes to be known. Once you have a symptom of complication of diabetes, it means that the treatment has been a failure. Okay. My goal treating you should be to keep you active, as energetic as you were, till like the end. as energetic or even better, preventing you from any complication of diabetes. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம்.